குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போன வருஷம் நடந்த ஜென்ரல் டெட் எக்ஸாம் தான். இது மற்ற பிள்ளைங்களும் எழுதுவாங்க, டீச்சர்ஸும் எழுதுவாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸை தான் போன வருஷம் நடந்தது. அதில் இதெல்லாம் பிரிண்டடு தமிழ், மேத்தமெட்டிக், நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்குறோமோ அந்த கொஷின் தான் நம்மளுக்கு வரும். அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் கோடு, லாங்குவேஜ் கோடெல்லாம் அதிலே டைப் பண்ணி வரும். ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எடுத்து இதில் எழுதணும். அதுக்கடுத்தது நம்மளுடைய பெயர் எழுதணும். அப்புறம் நம்ம இங்கே சைன் பண்ணிவிட்டு சூப்பர்வைசர் கீழே பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு 150 கொஷின்ஸ் வரும். ஆனால் 3 hours கொடுப்பாங்க, 180 minutes. நம்மளுக்கு ஒரு கொஷினுக்கு அது 1 நிமிஷம் 12 seconds கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 247 நிமிடங்கள் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 180 minutesம், டிஃபரன்ஷியல் ஏபிளுக்கு 240 minutesம் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் சைக்காலஜி தான். இந்த சைக்காலஜியில் லெஃப்ட் சைடு இங்கிலீஷ்லேயும், ரைட் சைடு தமிழ்லேயும் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக படிச்சுட்டு ஆன்சர் பார்க்கணும். வாங்க டைரெக்டாக கொஷினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழே 2 கூற்றுகள் உள்ளன. ஒன்று ஏ என்றும் மற்றொன்று காரணம் ஆர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அனுமானம். வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல்சார், அறிவுசார் மற்றும் மனவெழுச்சிசார், சமூகம் சார். காரணம் பாருங்கள். மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். இது கூற்று கொடுத்துட்டாங்க. ஏ என்ற கூற்றும் அதற்கான காரணமும் கொடுத்துட்டாங்க. ஏ என்ற கூற்று கொடுத்துட்டாங்க. வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டதில் 3 களங்கள்னால் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க. மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ரெண்டுமே கூற்றும் காரணமும் சரின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ரீசன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஏ தான் ரைட். எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. எபிபைசஸ். தேர்ட் கொஷின். 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1, கூற்று 2 கொடுத்துருக்காங்க. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. 1வது கூற்று. 2வது கூற்று பாருங்கள். மூளையின் முன்பக்கத்தில் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. அப்போ கூற்றுகளின் அடிப்படையில் ஆப்ஷன் 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. 1, 2 ரெண்டுமே தப்பு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 2மே சரி, 2மே தவறு. 3வது பார்த்திங்கன்னா 1 சரியானது, 2 தவறானது. ஃபஸ்ட்டு தவறு, 2வது சரின்னு கொடுத்துருக்காங்க. கொஷினை பாருங்கள். ஃபஸ்ட்டு தான் சரி, கூற்று தவறு. பாருங்கள் கொஷினை பாருங்கள். கூற்று பாருங்கள். ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. இதுதான் ரைட்டான ஆன்சர். இது முன்பக்கத்தின் சகிப்புத்தன்மை, முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சி சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது அப்படின்றது தவறான கூற்று. இதான் ஆன்சர் சி. இங்கே பாருங்கள் 4th கொஷின். பட்டியல் 1இல் உள்ள அடையாள நிலைகளை பட்டியல் 2இல் உள்ள விளக்கத்துடன் பொருத்துக. இங்கே பாருங்கள். அடையாள அடைவூக்கம், அடையாள நிறுத்தம், அடையாளத்தை மறைத்தல், அடையாள பரவல். இதை நம்ம இந்த களத்தில் நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்கு பாருங்கள் ஆன்சர் சி தான் ரைட். ஏவுக்கு 1. இங்கே பாருங்கள். அடையாள அடைவூக்கம் ஆய்வு காலத்தை தொடர்ந்து மதிப்புகள், நம்பிக்கைகள், குறிக்கோள்களுக்கான அர்ப்பணிப்பு. ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 4, டிக்கு 3. இது 2 தான் மாற்றிருக்கு. அப்போ அடையாளத்தை மறைத்தல் ஆய்வின் பற்றாக்குறையின் அர்ப்பணிப்பு. இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். இந்த ஆன்சரை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றா நீங்கள் அந்த மாதிரி கஷ்டமான சைக்காலஜி கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, இல்லை மேக்ஸு கஷ்டப்படுறீங்கன்னா லாஸ்ட்டாக செய்யுங்க. உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவோ, சயின்ஸோ மேக்ஸோ தமிழோ எது உங்களுக்கு ஈஸியோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சுட்டு அதை ஓஎம்ஆர் ஷீட்டில்
30-30ஆவோ இல்லை 10-10ஆவோ ஷேட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக 150க்கும் நான் ஷேட் பண்ணுவேன்னாக்கா மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, டைமை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி OMR ஷீட்டில் 30 ஒரு சப்ஜெக்டாவோ அல்லது 10 கொஷின்ஸாவோ நீங்கள் ஷேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா சைமல்டேனியஸாக டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5th கொஷின் பாருங்கள். முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்பொழுது இணையுறை மற்றும் மைரினேட்ஸ் முளைத்தண்டில் எந்த பகுதி கவனத்தை உணர்வையும் ஏற்படுகிறது? சிறுவளைய உருவாக்கம். பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? இதில் பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, இதில் டிக் பண்ணக்கூடாது. அதிலே எந்த ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ AC தவழுதல், நிற்றல். அதுக்கு அடுத்தது D நடத்தல். இப்போ அடைதல் என்பது இது தேவையில்லாதது. அடைதல் இதில் ஆப்ஷன் இல்லை, அதை 3 மட்டும்தான். இது நம்மளுக்கே தெரியும். குழந்தைகளுடைய நிலைகளை பற்றி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த கொஷின் பாருங்கள். 7th கொஷின். மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை கூறுக. பொதுவாக்கல். பட்டியல் 1இல் உள்ள இதே பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிளர் காலம் கொடுத்து செகண்ட் டேபிளர் மாதிரி கொடுத்தாங்களா, அதே போல் இதுவும் ஜீன் பியாஜே. இது ஒன்லைன். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீன் பியாஜே என்னது? குழந்தையை சார்ந்தவர். எரிக் எரிக்சன், லெவ் வைகாட்ஸ்கி, யூரிஃப் ரான்ஃபென்னிஃப்ரெனர். இதுக்கு ஆப்ஷன் A 4. ஏ பாருங்கள். ஜீன் பியாஜே அறிவு நிலை சார்ந்தவர். பியாஜேனாலே குழந்தை சார்ந்தது, அறிவு நிலை சார்ந்தது. அப்போ பியாஜே. இங்கே பாருங்கள். 2வது B 3rd எரிக் எரிக்சன் உள சமூக நிலைகள். எரிக் எரிக்சன். லெவ் வைகாட்ஸ்கின்னா சொன்னேன் நான், சமூக சூழல். இங்கே பாருங்கள், வைகாட்ஸ்கினாலே சமூக சூழல். யூரிஃப் ரான்ஃபென்ஃபிரெனர் அவர் செகண்ட். சூழல் அமைப்பு கோட்பாடு. நல்லா படித்து பாருங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வைகாட்ஸ்கினாலே சமூக உளப்பகுப்பு கோட்பாடு. கோல்பெர்க். இங்கே பாருங்கள், இதுலேயும் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளை ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியாக செயல்முறையாக கருதினார். கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சி 6 நிலைகளாக கொண்டார். கோல்பெர்க்கின் தார்மீக வளர்ச்சி 3 நிலைகள்: செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை, வழக்க முறைமை நிலை. கூற்று 1, கூற்று 2. எது? கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. அப்போ தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளாக கோல்பெர்க்கு கொண்டுள்ளார். அப்போ 3 நிலைகள் கிடையாது, 6 நிலைகள் தான் சரி. இப்போ 10th கொஷின். இவரை பற்றி 2வது கொஷினும் வரும். ரான்ஃபென்ஃபிரெனர் தனது மாதிரி கால பரிமாணத்தை குறிக்க பயன்படுத்திய சொல்லை குரோனோ அமைப்பு. இவரை பற்றிய 2 கொஷின் வருது. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? இங்கே பாருங்கள். இதிலே இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு டைம் ஓவராக எடுக்கும். கொஷினு அதுக்கு உரிய ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதை மாதிரி மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நிதானிச்சு ஏதாவது ஒரு ஆப்ஷனை, ஆனால் இதில் ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், தெரிஞ்சதை மற்றதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிக்கு B, C மற்றும் D மட்டும். இங்கே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. B, C, D. B, C, D மட்டும். இங்கே பாருங்கள், கீழே கொடுத்து எது ஆழமான புலன்காட்சி வரையறை? BCD. புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு, பொருள்களையோ அல்லது உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு, அப்புறம் சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு. இந்த 3 பரிமாணங்களில் ஆராயும் திறன் மட்டும் கிடையாது, மற்றதெல்லாம் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 12th கொஷின். மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்து. இது நம்ம அன்றாடம் பார்க்குறது தான். இங்கே BDAC. B கற்றல், D தக்க வைத்தல், அதுக்கு அடுத்தது A அடையாளம் காணுதல், C நினைவு கூறுதல். ஃபஸ்ட்டு பேசிக் என்னது? படிக்கணும். படிச்சுட்டு என்ன செய்யணும்? அதை ரிட்டென்ஷன் பண்ணணும், தக்க வைக்கணும். அதுக்கு அடுத்தது அடையாளம் காணுதல், நினைவு கூறுதல்.
அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? SQ3RQ நுட்பம் இது வந்து நினைவூட்டல் சாதனம் அல்ல. மற்றதெல்லாம் இடமுறை, ஆப்புசொல் முறை, பேக்வேர்டு முறை, கதை சங்கிலி முறை, இதெல்லாம் நினைவு திறனை மேம்படுத்துவதற்காக செய்யப்படும் பயிற்சி. கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்து. இது நம்மளே வந்து ஓரளவு செஞ்சு பார்த்துடலாம். F ஆய்வு, ஃபஸ்ட்டு ஆய்வு, 2வது வினா, 3வது C, 4வது வந்து பிரதிபலித்தல், அதுக்கடுத்தது B மனனம் மற்றும் நினைவு கூறுதல், லாஸ்ட் ஒன் D மதிப்பாராய்தல் தான். இதை வந்து என்னது அணுகுமுறையை மனனம் செய்கிறது. இப்படியெல்லாம் நம்ம பைஹார்ட் பண்ணணும், மெமரி பண்ணணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 15th பாருங்கள், கீழே உள்ள கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது. இந்த 2 கூற்றையும் பாருங்கள், பார்த்துட்டு எது சரி எது தவறுன்னு பார்த்தாக்கா உங்களுக்கு என்னது 2மே சரியான கூற்றுகள் 2ம் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றை மறுபடியும் படித்து பாருங்கள். 1வது கூற்றையும் 2வது கூற்றும் 2மே ரைட்டு. இங்கே பாருங்கள், இது மாதிரிலாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க. போன வருஷம் கொஷினை பார்த்துட்டு இது ஸ்பெஷல் டெட்டு, ஆசிரியர்களுக்கு மட்டுமே நடைபெறக்கூடியது. இது வந்து ஜென்ரல் பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வர்ற பிள்ளைங்களுக்கு வர்ற எக்ஸாம் கிடையாது. அதனால் இந்த கொஷினை பார்த்துட்டு நீங்கள் கலக்கம் செய்ய வேண்டாம். அதனால் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை. இது பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஆக்க நிலையிருத்தல், தொடர்பியல், செயல்படு ஆக்க நிலையிருத்தல். இதை பாருங்கள், செகண்ட் டைமாக அந்த யார் சைக்காலஜிஸ்ட் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்க நிலையுறுத்தல் 3 பாவ்லாவ், தொடர்பியல் 4th தாண்டைக், செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் இந்த சிக்கு வந்து 1, செயல்படு ஆக்க நிலையுறுத்தல். அனுபவ கற்றல் டிக்கு வந்து 2 காரல் ரோஜர்ஸ். பாருங்கள், சைக்காலஜிஸ்ட்டு அவர்களுடைய கொள்கையை 1 லைனில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே 50 சைக்காலஜிஸ்ட் அவர்களுடைய கொள்கையை நான் கொடுத்துருக்கேன் வீடியோவாக, அதையே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாஸ்லோவின் தேவை படிநிலைகள். சீனது உடல்சார் தேவைகள் தான் பேசிக். லாஸ்ட்டாக தன்னிறைவு உச்சியில் இருப்பார், அந்த கோபுரத்துக்கு மேலே வந்து தன்னிறைவு. இங்கே அடிப்படை தேவைகள் தான் இந்த படிநிலைகளில். கீழே பேசிக் உள்ளது அடிப்படை தேவைகள் தான் மாஸ்லோவில். ஸ்டெர்ன்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறையின் படிநிலையை ஒழுங்குபடுத்துக. இந்த 3ஐயும் நம்ம என்ன 4 கொடுத்துருக்காங்க. இதை ஒழுங்குபடுத்துறது இந்த ஆர்டர் CADB. இதை படித்து பார்த்துக்கோங்க. ஸ்டெர்ன்பெர்க்கால் கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கு அமைக்க. எந்த காலத்தில் எந்த கோட்பாடு வந்தது அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு C ஸ்பியர்மன்னால என்னது இரட்டை காரணி கோட்பாடு. D வந்து தஸ்டனுடைய பல்காரணி. அதுக்கு அடுத்தது தான் கீழ்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. லாஸ்ட்டாக வந்து கார்டனுடைய பல்நோக்கு கோட்பாடு. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்மளுக்கு என்னது அந்த ஒற்றை காரணி, இரட்டை காரணி கொள்கை, அப்புறம் பல்காரணி, பல்நோக்கு காரணி, நுண்ணறிவு, இதெல்லாம் வந்து எப்படி வந்து கால வரிசைப்படியே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்து எது? பாருங்கள், A, B மற்றும் D மற்றும் கொஷினை நல்லா பாருங்கள். பின்வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? இப்போ ABD. ஏ நுண்ணறிவு என்பது அறிதல் சார்பு கிடையாது. அதுக்கடுத்தது பியும் கிடையாது. நினைவகம் தொடர்பு கிடையாது. அதுக்கடுத்தது D நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம் இல்லை. செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறது. அதாவது 16 வயசுக்குள்ளே அந்த நுண்ணறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு மேக்சிமம். பின்வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? இந்த கொஷினை நல்லா படித்தா தான் அல்ல எது. சொல் சார்ந்த நுண்ணறிவுனாக்கா டக்குன்னு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி Dன்னு சொல்லிவிடுங்க, இலக்க குறியீடுன்னு. ஆனால் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இலக்க குறியீடு D மட்டும். எது அல்லன்னா இலக்க குறியீடு. ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுக்கும் வரிசைப்படுத்துக. அப்படியே என்ன ஆர்டர்னு பார்த்துருக்காங்க. E ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது B,
அதுக்கடுத்தது ஏ, அப்புறம் சி, அப்புறம் டி. இந்த ஆர்டரில் என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ணிடணும். இதுதான் ரைட் ஆன்சர். ஏதாவது நம்ம ஃபஸ்ட்டு எது ப்ரியாரிட்டி வருது அப்படின்னு பார்த்துட்டா அடுத்தடுத்து இந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆளுமை அளவீட்டின் செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வரும் எது அவசியம்? பாருங்கள், ஏபிடி மட்டும். அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அளவீட்டை செய்பவர். அளவீட்டுக்கு உட்படும் நபர் தேவை இல்லை. அப்போ இவன் தான் ஆன்சர். பி தான் ரைட் ஆன்சர். கொஷினை பாருங்கள், ஆளுமை அளவீட்டுக்கு செயல்முறையின் துல்லியத்திற்கு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் அப்படியே நின்றுடும். அடுத்த தடவை ரிப்பீட் பண்ண தேவையில்லை அந்த கொஷினை. பின் வருவனவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்து எவை? இப்போ ஏபிடி. ஏபி தனிநபரின் உடல் அமைப்பா, பாடி பற்றி நம்ம செய்யக்கூடாது. அவர்கள் நடக்கும் விதம், அவங்களுடைய காண்டக்டை பற்றி செய்யக்கூடாது. அதுக்கடுத்தது டி, அவர்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது. அதிகமாக அல்லது குறைவாக நிலையான மற்றும் நீடித்த தன்மையை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், பர்சனாலிட்டியை டெவலப்மெண்ட் பண்ணணும். இது பாருங்கள், மறுபடியும் காரணம். அப்படியே கூற்று 1 கூற்று 2 பட்டியல் இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது போன வருஷம் சைக்காலஜி. பாருங்கள், அனுமானம், அசம்ஷனும் ரீசனும் பார்க்கணும். குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. அதிகாரப்பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். அப்போ ஏ ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமே. இங்கே பாருங்கள், அடுத்தது இப்போ 26 கொஷின் தான் பார்த்துருக்கோம். ஏறக்குறைய 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் விளக்கம் சொல்கிறதால ஆயிடுச்சு, சைக்காலஜின்றதால. அடுத்தடுத்த கொஷின்லாம் கொஞ்சம் ஆன்சரை பார்த்துட்டு போயிடுவோம். பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகையை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. பாருங்கள், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி நம்ம செட் பண்ணுறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செயல்பாட்டு விளையாட்டு, லாஸ்ட்டுனது விதிகளை கொண்ட விளையாட்டு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் அவனுக்கு அதிகமாகும். அப்போ டிபிஏசி. டிபிஏசி முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடையான சமூகப்படுத்தல் வளர்ச்சியை படிநிலை வரிசைப்படுத்துக. இதே மாதிரி கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக. இப்போ நம்ம அதை கொஞ்சம் இந்த சைக்காலஜிக்காக டைம் கொஞ்சம் எடுத்துக்கணும். சிஏடிபி இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை சிஏடிபி. 28 பாருங்கள், ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது வகுப்பறை மேலாண்மை. இது ஈஸியாக சொல்லிடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்தால் 50 கொஷின்ஸ் கூட அட்டன் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சுற்றி ஆன்சர் கொடுக்கறதால நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பின் வருவனவற்றில் எவை மின்கற்றலின் அம்சமாகும்? ஏசி மற்றும் டி. உடல்நிலை வளர்நிலை, அதுக்கடுத்தது நிகழ நேர கற்றல், அதுக்கடுத்தது டி கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல். கொஷின் நல்லா பாருங்கள், மின்கற்றலின் அம்சங்கள். லாஸ்ட் கொஷின் இதில் கூற்று 1 கூற்று 2. சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறைகள் 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. இங்கே பாருங்கள், அவர் சிக்மண்ட் ஃப்ராய்டுனாலே குழந்தைங்க தான். அப்போ 3 முதல் 6 வரைனாக்கா கூற்று 1 சரி. 2வது கூற்று பாருங்கள், வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகிறது. அவர் தான் நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு குழந்தைகளை பற்றி. அதனால் 2 கூற்றுமே சரியானது. லாஸ்ட் கொஷின் இங்கே பாருங்கள், தமிழ் 31வது கேள்வி. தமிழ்ன்றதால இங்கிலீஷ் வராது இல்லையா, அதனால் சைமல்டேனியஸாக 2 கொஷினும் இருக்கும். அதனால் இப்படி பார்த்துக்கலாம். நம்ம இப்படியே பார்த்துக்கலாம் வீடியோவுக்காக. 31, 35 பார்த்துட்டு போகலாம். பின் வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? சென்றீர்கள். நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறது சென்றீர்கள் அப்படின்னு சொல்கிறது முன்னிலை வினை. விற்கொடி சொல்லுக்குரிய புணர்ச்சி திரிதல். விற்கொடி. ஆடுக செங்கீரை என்றும் தொடரில் வியங்கோல். ஆடுக அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்தது பிரிது மொழிதல் அணி. ஒன்றை கூறாமல் மற்றொன்றை கூறி புரிய வைக்கிறது பிரிது மொழி. அதுக்கடுத்தது ஆடுக செங்கீரை, வியங்கோல் வினைமுற்று. ஆடுக செங்கீரை, உவமையை மட்டும் கூறி பிரிது மொழிதல் அணி. அடுத்தது பாருங்கள்,
சரியான வியங்கோல் முன்னேற்று சொற்கள் அமைமாறு பாடல் அடியை தேர்ந்த. ஆக்குக, போக்குக. வியங்கோல் வினைமுற்றுனாலே கன்னு வரும். அந்த வினைச்சொல் போக்குக அப்படின்னு வரும். அதனால் இது ஆற்றுக அப்படின்னாலே என்னது, போற்றுக வராது. ஆக்குக, போக்குக. இங்கே பாருங்கள், உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் டேஷ் பெயரெச்சம் எது? வளர்ந்த. ஆன்னு எச்சத்தில் முடியுது பாருங்கள். அதுக்கடுத்தது வில்வாழ் இலக்கண குறிப்பு உண்மை தொகை. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதல்ல வராது. மயங்கொலி இவங்கெல்லாம் தமிழ் கொஷின்ஸ்லாம் பாருங்கள், டக்கு டக்குன்னு ஓடுது. சைக்காலஜிலாம் நம்ம கொஞ்சம் படித்து இருக்கணும். அதனால் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுங்க. மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம். இங்கே பாருங்கள், ஈரசை சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்னா இயற்சீர் வெண்டலை. இயற்சீர். திருநிலை பெயரெச்சம் உம்மு. கடலோடா கால்வெள் நெடுந்தோல் கடலோடும் நாவாயும் ஓடாது நிலத்து. பிரிதி மொழிதல்லனியே பாருங்கள், இந்த 30 கொஷினில் 2 கொஷின் பிரிதி மொழிதல்லனி. கடலோடா கால்வாள் அப்படின்போது ஒன்றை வேறொன்றை சொல்லி அதை இந்த அணியை விளக்கிறது. பலவின் பயங்கெழு கொல்லி. தொடரில் வர வேண்டிய வல்லினம் இப்பு. பொறுத்துக. இந்த மாதிரி ஏ 4 செப்பல் ஓசை வெண்பா. பி 1 ஆசிரியப்பா அகவல் ஓசை. இந்த ஒத்த கொம்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா செப்பல் ஓசை. கூற்று 1, 2. தமிழில் 2 கூற்று கொடுத்தாலும் சரி, 4 கூற்று கொடுத்தாலும் நம்ம எழுதிடலாம். விகார புணர்ச்சியின் வகை 3ஆக பிரிக்கலாம். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஐயால்கு இன்னது கண் வேற்றுமை. ஃபஸ்ட்டு வேற்றுமை எழுவாய். அதனால் இக்கு அப்படின்றது இது 4ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. நிலைமொழி இறுதி எழுத்தின் உயிரெழுத்தாக இருந்தால் அஃது. அஃது உயிரீற்று புணர்ச்சி. 47 பாருங்கள், கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. வினைத்தொகையை நன்னுளார் காலம் கறந்த பெயரெச்சம். வினைத்தொகையை காலம் கறந்த பெயரெச்சன்றது. வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். சரியானது. வலியார் முன் தன்னை நினைக்காதன் தன்னின் மெலியார் மென்மேலும் செல்லும் இடத்து. வலியார் மெலியார் முரண் சொற்கள். இங்கே பாருங்கள், வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நிலப்பகுதி. நிலத்தை தான் வைப்புன்னு சொல்லுவாங்க. உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து அர்ரா. இன்னமும் ரவின்றவங்கள ரவின்னு போடுவாங்க. ராவணன், ரவி, ரதி, லதா அப்படின்றத எழுத்தெல்லாம் முதல்ல போட மாட்டாங்க. ஆனால் இப்போ டைரெக்டாக பேரில் போட்டுடுறாங்க. ஆனால் இலக்கணப்படி ரான்றது முதல்ல வராது. பகாபதம் 4 வகை. ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பார். உரிச்சொல் சால அப்படின்னு வர்றதால உரிச்சொல். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்றுபவையாகவும் திரிசொல். 4 வகை சொற்களில் இந்த திரிச்சொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்கும். இன்னொரு 4 வகை சொல் இருக்குது. இதில் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்கும். கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை 3 அளவு. ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை போட்டு எழுதுறது. அடுத்தது பாருங்கள், அஞ்சு இலைஞ்சி சாம்பார். முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? மற்றொன்று. மற்றொன்று. இந்த கொஷின்லாம் அட்டன் பண்ணும்போது ஜாலியாக இருந்தது, ஈஸியாகவும் இருந்தது. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையின் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? இல். ஐயால்கு இன்னது கண். அதில் இல் என்பது 5ஆம் வேற்றுமை உருபு. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? வள்ளி, படித்தனல், மகிழ்ந்தாள். இதான் முற்றெச்சம். இங்கே பாருங்கள், பொறுத்துக்க. ஏவுக்கு 3 பண்புத்தொகை. பிக்கு 4 வினாத்தொகை தாழ்பூந்துரை. சிக்கு 2 பாய்வன வன
ப்ளூரலில் வருது பாருங்கள். பலவின்பால் வினைமுற்று தடவரை உரிச்சொல் போல உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். வினையெச்ச சொற்களை கண்டறிந்து உருண்டு தவழ்ந்து நெளிந்து எச்சமாக இருக்குது பாருங்க. ஊ என்பது எச்சமாக வரும். அது பாருங்கள். அடுத்தது இங்கிலீஷு 61 to 90. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டேஷ் இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஷேகர் தத்தாரி. டேஷ் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அயனி. ஆலிவ் ரெட்லீஸ் எந்த இதில் வந்து எக்கு லே பண்ணும்? ஜனவரி அண்ட் மார்ச். The only one way to attract the butterflies, grow flowers. Mala lives upstairs, adverb of place. Singren Steen, German, Indian author of the அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? சிக்ரன் சீனிவாஸ் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். லூயிஸ் கார்ல் an English writer. I will die but not run away. நீர்ஜா என்ன செய்வாங்க? அவங்களோட டேர்னஸ்க்காக எவ்வளோ வந்து நம்ம ஹானர் பண்ணியிருக்கோம் இந்தியன் கவர்மெண்ட்டு. ஃப்ளைட்டில் பேனாம் ஃப்ளைட்டில் நீர்ஜாவை செஞ்ச செயல்களை வந்து அதை வந்து இப்போ வந்து நீர்ஜா செத்தாலும் சாவனே தவிர இவங்களை காப்பாற்றாத நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரையே பணயம் வச்சவங்க. Find out the meaning of the underlined idiom bluntly. My reminiscence. Rabindranath Tagore. எழுதினவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். In the poem Computer Swallowed Grandma, the poet wants to copy, scan and paste her grandmother. அவங்க பாட்டியை தேடிட்டு போகிறாங்க. Isaac playmates were enhanced, motivated. அடுத்தது பாருங்கள். அக்கார்டிங் டு த எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் கரேஜ் என்ற போயத்தை எழுதினார். ஹூ வாஸ் பார்ன் இன் உல்ஸ்டாக்? சர் ஐசக் நியூட்டன், இங்கிலாண்டில். கிறிஸ்மஸ் டே. வாட்ஸ் த நேம் ஆஃப் த ஷிப் இன் த மேன் ஓவர்போர்ட்? ரஜுலா. 7th ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு இந்த போயமு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சானிஃபிகேஷன்? சாக்லேட்ஸ் ஸ்மெல்டு லைக் டெலிஷியஸ் கேக். பர்சானிஃபிகேஷன். 77th கொஷினுக்கு ஆன்சரை பாருங்கள். சூஸ் த ரைட் ஆன்சர். கான்ஃபிடென்ட். 81க்கு பாருங்கள். அசர்ஷன் இருக்குது, ரீசன் இருக்குது. அசர்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசக் ஹேட் constructed the model of the windmill. Reason வந்து he possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest man. அப்போ போத் அதாவது அசர்ஷனும் ரீசனும் ரைட். 78 பாருங்கள். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத் ஹிஸ் பிரதர் டிமாண்டட் டு ஸ்பெல் த வெல்த். ஆஸ்க் ஆத்தரிட்டிவிட்டி. இங்கே பாருங்கள். 82க்கு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங். இவன் ரைட்டு, இது ராங். இது பாருங்க. டஸ் நாட் பிலாங் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் பிலோ. கோல்ட். 80th கொஷினு. ஆன்டனிம் ஆஃப் த யூனிக் காமன். அடுத்தது பாருங்கள். ப்ராடிகி. A child who shows great ability at the young age. Since a passenger on board had taken still, suddenly the airplane dashed in the nearest airport and the pilot was flown. 84th பாருங்கள். Passive adjective. The first 8 lines. Octave and sestet.
Sonnet is a set, octave and sunset. Match the verb, match பண்ணணும். அதுக்கு எது ஏவுக்கு டு, நவுன் grub நவுனு. அதுக்கடுத்து பிக்கு 3, verb flutter verb. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். 89th பாருங்கள். poet மெக்சிகன் யார்? எட்கர் ஜி கஸ்ட். எட்கர் ஏ கஸ்ட். the word indeed emphasizing. 90th பாருங்கள். she gave a startled cry and a book her hand away unconcerned. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. 2025 மேக்ஸ் கொஷின் தனி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு மேக்ஸு டீட்டெயில்டாக வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்படி இதுக்கு கொஷின்னு டைரெக்டாக ஆன்சரை மட்டும் பார்ப்போம். 91க்கு ஆன்சர் ஏ. ஈக்குவலன்ட் ரேஷியோ சமான விகிதம்னாக்கா என்னது? ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 91க்கு சி ஆப்ஷன். 92க்கு பாருங்கள், ஆன்சர் சி தான், 29. 93க்கு பாருங்கள், டி ஆப்ஷன். 94க்கு பி காரணிகள். அந்த நம்பரையும் 1ஐயும் எழுதிடணும். அப்புறம் 2, 3, 2னா 18 எழுதணும், 3னா 12 எழுதணும். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் போடணும். அடுத்தது பாருங்கள் 95. சாய் சதுரத்தின் மூலவட்டங்களுக்கு ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டிக்கலும் 90 டிகிரி. 96th பாருங்கள். 96ல் 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 நாணின் நீளம். ஆன்சர் 18. இது கொஞ்சம் போட்டு பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். விளக்கமாக இந்த வீடியோவில் ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அது வேணும்னா டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள். 97th. ஓர் எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவது காரணிப்படுத்துதல். ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு ½ BH வச்சு கேன்சல் பண்ணி போகணும். இது ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன் சி. 99th பாருங்கள். பட விளக்கம்னா பிக்டோகிராம், படத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. வரைய முடியாது. எது முடியாது? 2 சிம்பிளான, அதாவது சின்ன பக்கங்களை கூட்டும்பொழுது பெரிய பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வரைய முடியாது. அது எதுவோ அதை சூஸ் பண்ணும்போது 3rd ஆன்சர். இங்கே பாருங்கள் 101ல் இது என்ன ஃபார்மில் வந்திருக்குது? 1 × 2, 2 × 3 அப்படின்ற ஃபார்மில் வந்திருக்கு. அதனால் n × n+1. 101க்கு. 102க்கு பாருங்கள், ஆன்சர் சி. கொஷினை பாருங்கள். இரு சமபக்க சரிவகம், அதனுடைய ஹைட்டு, கீழே உள்ளது ஏ, மேலே உள்ளது பி. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கொஞ்சம் செய்யணும். செஞ்சுட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆவர செலவு கேட்டிருக்காங்க. ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய செலவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 103ல் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு எக்ஸோடைய வேல்யூவை நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஆன்சர் ஏ. 104 பாருங்கள். போட்மாஸ் ஃபங்க்ஷன். போட்மாஸ் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன செய்யணும்? அதில் ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கு அடுத்தது ஹாஃபு, அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஸ்ட்டாக டிவிஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, ஹாஃபு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன். அந்தபடி இதை செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஈஸி. ஆன்சர் ஏ. 105th பாருங்கள். எக்ஸிலிருந்து எக்ஸாக கழித்தால் கிடைக்கும் எனில் என்னது? x% ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ என்னது? n = 200. 106 பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? அதனால் அவனை கீழே போட்டுற வேண்டியது தான்.
10வது மற்றும் 9வது பிபினோஸ் எண்களுக்கு இடையேயான இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம போடணும். வட்டத்தின் சம வில்கள் கோணங்களை காணுது. சம கோணங்களை தான் தாங்கும். அடுத்தது பாருங்கள், காரணிப்படுத்துதல். சிலவங்க அவசரப்பட்டு மைனஸும் போட்டுருவாங்க. ஆனால் 1 +, 1 மைனஸ் தெரியும், ஆனால் அவசரத்தில் செஞ்சிடுறது. 4 ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு சைனு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் இந்த கொஷின்ஸ் எல்லாம். ஈஸி தான், ஆனால் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். இதுக்கு பாருங்கள், ஸ்கொயர்டுன்னு வந்தால் n² - 2. இதே க்யூபுன்னு வந்ததுன்னாக்கா n³ + 3n. இந்த ஃபார்முலாவை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 140 கிடச்சிடும். இங்கே மைனஸ்ன்னு வந்தால் இங்கே ப்ளஸ் வரும். சப்போஸ் இங்கே ப்ளஸ்ன்னு வந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த ஃபார்முலாவில் நடுவில் மைனஸ் வரும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்குது. இந்திய புள்ளியியலின் தந்தை பிரசாந்த் சந்திர மேக்லோபிஸ். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மேக்ஸ் கொஷின் ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வெளி செவ்வகம், உள் செவ்வகம், அதனுடைய பாதையினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ வெளி செவ்வகத்தை பரப்பளவு கண்டுபிடிக்கணும், உள் செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் எவ்வாறு அமையும்? a/b, b/b. லாஸ்ட் டிஜிட் மெத்தட் வச்சு தான் நம்ம போடணும். பாருங்கள், டிவிஷன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏவுக்கு என்ன வரும், பிக்கு என்ன வரும்ன்ட்டு நம்ம வரணும். பகா காரணி முறையில் என்ன செய்யணும், வகுத்து போடலாம். இங்கே பாருங்கள், ஏபி இந்த வேல்யூ, இது என்னது ஐடென்டிட்டியோடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதை வச்சு போடுறது. அப்போ 76 இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 76 கிடைக்கும். ஒரு இணைகரத்தின் அடிப்பாகும் என்ன ஆகுது, 3 டைம்ஸ். அப்போ 3 டைம்ஸையும் அந்த பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா, அதனால் அதை ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹைட்டை கண்டுபிடிச்சிடணும். ஒரு இராணுவ முகாமில் 200 கேள்வியை பாருங்கள். எதிர்மாறல் கணக்கு நம்மளுக்கு என்ன வருது, 32. அடுத்தது பாருங்கள், ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு மறுபடியும் குறைக்கிறாங்க அப்படின்போது எப்படி நம்ம போடுறதுன்னு விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்சர் மாற்றம் இல்லை, எந்தவித மாற்றமும் இருக்காது. இங்கே பாருங்கள், வெளிக்கோணத்தின் அளவானது மற்ற எதிர்கோணங்களுக்கு கூடுதலுக்கு சமம். இந்த ரூல் அதன்படி நம்ம என்னது 85ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் 85 டிகிரி. அதாவது ஒரு முக்கோணம் நீட்டும் பொழுது இந்த கோணத்தினுடைய அளவு இந்த பக்கங்களுக்கு சமமாக இருக்கும். ரெண்டுத்தையும் கூட்டினா இது ஏன்னாக்கா இது b + cனாக்கா இது a = b + c. உள் எதிர்கோணங்கள் சமம். பின்வரும் இணைகளில் எவை சார்பக இணைகள்? சார்பக இணைகள்னது ஒன்றுக்கொன்று பொது வகுத்தி இல்லாததான் சார்பகா. அப்போது 71, 81 பொது வகுத்தியே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், மீப்போக்கா மீசிமாவின் விகிதம் அப்படியே டானா வகுத்தல் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஆன்சர் A 12:144. அதுக்கடுத்தது சயின்ஸ் கொஷின். இதுலேயும் அது மாதிரி தான் மேட்ச் பண்ணணும். இதில் ஆப்ஷன் ஏ தான், ஏ ரைட் ஆன்சர். இதில் பாருங்கள், இதையும் மேட்ச் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அதை வச்சு என்ன செய்யலாம், டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், பிவிசி டயாக்ஷன். பிவிசி எது எரிக்கிறதால மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படுவது நைட்ரஜன் தனிமம். கீழ்கண்ட கரைசல்களில் இக்கரைசலில் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவது சுண்ணாம்பு நீர். வினிகர் சேர்மத்தில் காணப்படுவது கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். 126 கேள்வி பாருங்கள், படிகமாக்கல் தூய்மையாகவும் பயன்படுகிறது. இங்கே பாருங்கள், டிடிடி டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்.
நவீன தர்ம வரிசை அட்டவணை வந்து அணு எண் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. வந்துட்டோம், ஃபைனல் கொஷினுக்கு வந்துட்டோம் பாருங்கள். 1 ounce வந்து 30 ml. காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறது? வடமுனை. மின்கடத்து எண்ணின் அலகு ஓம், மீட்டர். 2 பொருள்களை தேய்க்கும் பொழுது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள். குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும். திடப்பொருள்கள் திரவங்களிலே தான் குறுக்கலைகள் ஏற்படும். 134 பாருங்கள். இவற்றில் எவ்வகை இயங்கு பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை? கிரையோஜெனிக் இயக்கு பொருள்கள். ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானதில் எது சரியான கூற்று இல்லை? பொருளானது குறைந்த பருமன் மற்றும் அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும். செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க. இது ரொம்ப ஈஸி. மைட்டோகாண்ட்ரியா யார்? சுவாசிக்கும். பசுங்கனிகம் யார்? ஒளிச்சேர்க்கை செய்யும். வெரி ஈஸியான கொஷின்ஸ். கோல்கை உறுப்புகள். இது என்னது? கோல்கை உறுப்புகள் இது லைசோசோம், தற்கொலை பைகள். கோல்கை உறுப்பு சுரத்தல். அடுத்தது பாருங்கள். தவறான கூற்றை தேர்வு செய்க. நிறைய மைசீலியங்கள் வந்து ஹைஃபா எனும் பூஞ்சையிலேயே உருவாக்குகிறது. அதுதான் தவறான கூற்று. தவறான கூற்று. சரியான கூற்று கேட்கல. பூசணியில் அயல் மகரந்த சேர்க்கை இவற்றின் உதவியால் நடைபெறுகிறது. பூச்சிகள் மூலமாக. ஏகில் மார்பிலோசி குடும்பத்தை சேர்ந்தது. ரூட்டேசி. விலங்குகளின் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் ஆப்தோவைரஸ். சூபரின் பொருளாலான தடித்த காஸ்பரின் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது ஒரு வித்திலை தாவர வேர் மற்றும் இரு வித்திலை தாவர வேர். கீழ்கண்டவற்றில் பசுந்தாள் உரமாக பயன்படுவது எது? குரோட்டலேரியா ஜான்சியா. ரேபிஸ் வைரஸ். ரேபிஸ்னால் வைரஸ் அளவு. காற்று நுண்ணறைகள் எம்ஃபசிமா அகலப்படுத்துதல். அப்புறம் லென்ஸிற்கும் விழிவெண் படலத்திற்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் அக்வஸ் திரவம். அக்வாகார்ட் திரவம் அக்வஸ். சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது. விருதுநகரில் இருக்குது. சாம்பல் நிற அணிலுக்கே வனவிலங்கு சரணாலயம்னா எல்லா அனிமலும் இருக்கும், அதில் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதால விருதுநகர். நரம்பு மண்டலம் மற்றும் நாளமினா சுரப்பி தொகுப்பை இணைப்பது ஹைப்போதாலமஸ். உடல் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது டெட்டானி. ஃபைனலாக மெல்லுடையில் காணப்படும் கழிவுநீர் உறுப்பு நெஃப்ரிடியம். மஞ்சள் காமாலையும் பரவுவது வந்து மாசடைந்த நீர். மஞ்சள் காமாலை வருதுன்னா மாசடைந்த நீர். ஃபைனல் கொஷின். அதனால் எல்லா கொஷினையும் நிதானமாக படிங்க. மோஸ்ட்டாக வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் எல்லாம் ஓரளவு டக்குன்னு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைக்காலஜி கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸு கொஞ்சம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஈஸின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுங்கள். கொஞ்சம் 30 ஃபில்அப் பண்ணி நல்ல ஒரு 120க்கு மேலே மார்க் வாங்க. வாழ்த்துக்கள்.